அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேர் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம இருக்கிற முகவரி அப்படியே சொல்லிடுங்கண்ணா. என் பேர் குப்சாமி. சரிங்கண்ணா. என்னுடைய அப்பா பேர் கருப்பான். நான் சாதியில் வந்து படையாச்சி தான். ஆனால் நான் கடந்த 20 வருஷமாக வெளியில் இருந்திருக்கேன். சரிங்கண்ணா. ஆனால் அங்கெல்லாம் அவங்கள்ட்டெல்லாம் முட்டி அடித்து அவங்கள்ட்ட தேஞ்சி அதுக்கு பிறகு தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஆடு மாடுகள்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களும் நிறையா வச்சுருந்துருக்காங்க, நானும் வச்சுருந்துருக்கேன். பட்டு இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அந்த வெளிநாடுனுடைய வாழ்க்கை தான். அங்கேயே என்னால் ஓட்ட முடியல. சரிங்க. ரொம்ப நாளாக என்னால் ஓட்ட முடியல. சரிங்க. 20 வருஷமாக இருந்து பார்த்தும் எதுவும் இல்லை. சரி, ஏன் அவங்கள்ட்ட போய் வேலை செஞ்சு அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறத விட நாமளே முதலாளி, நானே தொழிலாளி. கண்டிப்பாக. அதுதான் நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிக்கிட்டு ஆட்டை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 பசு மாடும் வச்சுருக்கேன். இந்த ஆடுகள் வச்சுட்டு என்னுடைய குடும்பத்தை சீரும் சிறப்பமாக அழகாக வச்சுருக்கேன். சரிங்கண்ணா. அப்படியே பேட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம என்ன ஆடு நான் வளர்த்துட்டு இருக்கோம்? இது வந்து நாட்டு ஆடு கிடையாது. சரிங்கண்ணா. கொடியாட்டுலேயே கிராஸ். உடைச்சல் கொடியாட்டில் போட்டு நாட்டாடு கிராஸ். ஆமாம் ஆமாம், கொடியாட்டிலே கிராஸ் தான். சரிங்கண்ணா. மொத்தமாக நம்ம எத்தனை ஈத்தாடுங்கண்ணா வச்சுருக்கோம்? ஈத்தாடு எங்கிட்ட ஒரு 20 உருப்படி இருக்கு. 20 உருப்படி மொத்தமாக. குட்டிங்கண்ணா? குட்டிக்கு ஒரு 20 உருப்படி. மொத்தமாக 40 உருப்படி இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்து இதுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேய்ச்சலா இல்லை வந்து இதெல்லாம் கிடையாது? சரிங்க. அடர்த்தி தீவனம் அப்படிலாம் எதுவும் கிடையாது என்கிட்ட. சரிங்கண்ணா. இதுதான் எல்லாமே காட்டு மேய்ச்சல். மேய்ச்சல் தழை தான். அதோட வீட்டில் தழுத்தாம்பு கட்டுறது. தழை சில நேரங்களில் இந்த மாதிரி மழையாக இருக்கும்போது ஏதாவது வேப்பந்தழை அந்த மாதிரி ஏதாவது வேப்பந்தழை மட்டும்தான். சரிங்கண்ணா. முக்கால்வாசி நம்ம ஆடு திங்கிறது பூரா ஒரு வேப்பந்தழை தான். சரிங்கண்ணா. இது கிடையாது. உங்களோட கருத்து வந்து ஆட்டிலே சிறந்தது வந்து வெள்ளாடுங்களா இல்லை வந்து செம்பரிங்களா? செம்மறி ஆடு நம்மளால பாதுகாக்க முடியாது. அது நோக்காடு வந்துச்சுன்னா ஊசி மருந்து இன்ஜெக்ஷன்லாம் நிறையா பண்ண முடியாது நம்மளால. சரிங்கண்ணா. இப்போ இது என்ன கொஞ்சம் சொல்லும், எனக்கு உடம்பு சரியிடாங்கிற மாதிரி காட்டி கொடுத்துரும். நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுன்றீங்க. இது இந்த ஜீவன் வந்து சொல்லிடும். சரிங்க. ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழியும் போதோ இல்லை ஆடு மேயும் போது தெரிஞ்சிடும். சரிங்க. அப்படின்னு. ஆனால் செம்பிளி ஆடு அப்படி கிடையாது. அது சளி, அதுக்கு நிறைய விதமான நோக்காடு நிறையா வந்துடும். நம்மளால பாதுகாக்க முடியாது. வச்சுருக்காங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க, அவங்களால முடியுது, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளால முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் இருக்கிறது நானும் எங்கள் ஒய்ஃபு, எங்கள் பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. அதனால் முடியாது. ஒரு பொண்ணு பிஏ முடிச்சிட்டா, ஒரு பொண்ணு பிஎஸ்சி முடிச்சிட்டா. சரிங்க. அதனால் அதுக்குனா பையன் இந்த சின்ன பையன் அவன் இப்போ இந்த வருஷம் 9th போயிட்டு தான். அதனால் நமக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. சரிங்கண்ணா. இப்போ 20 உருப்படி இருக்குன்றீங்க. இப்போ இந்த 20 உருப்படி மூலயமா நீங்கள் வருஷத்துக்கு இல்லை ஈத்துக்கு வந்து எத்தனை குட்டின்னு நீங்கள் எடுப்பீங்க? ஒரு ஈத்தத்துக்கு வந்து அந்த தலசம் ஆடு இருந்ததுன்னா ஒரு குட்டி மட்டும்தான் போடும். சரிங்கண்ணா. பெரிய ஆடாக இருந்ததுன்னா 2 குட்டி போடும். சரிங்க. 3 ஈத்து 4 ஈத்து போட்டிருந்த ஆடாக இருந்ததுன்னா 2 குட்டி போடும். சரிங்கண்ணா. அதே 2 குட்டியே ஒரு குட்டியே போதுமானது. சரிங்கண்ணா. 20 குட்டியே 20 ஆடும் 20 குட்டி இருந்தாலே போதுமானது. சரிங்கண்ணா. அதுக்கு நோக்காடு இருக்காது, அதுக்கான போதுமான எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். சரிங்கண்ணா. ஆனால் இந்த இதுன்னு வச்சுங்க 3 குட்டி 4 குட்டி ஆடுலாம் வேஸ்ட். சரிங்கண்ணா. ஏன்னா அந்த குட்டியை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. அது கழிவும் போகும், அந்த ஸ்ட்ரென்த்தாக நடந்து ஓடாது, ஆட்டை கூட வராது. அதாவது ஆட்டுக்கு 2 குட்டி இருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லுவீங்க. அதே ரொம்ப நல்லது. சரிங்கண்ணா. 2 குட்டி 1 குட்டி இவ்வளோ ஓகே தான். இவ்வளோ நாள் ஆடு வளர்ப்பில் உங்களோட புரிதல் வந்து என்னென்ன இருக்குது? இந்த இவ்வளோ நாளாக அந்த ஆடு வளர்த்துருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க, அடுத்தவனுக்கு அடிமையாக இல்லாமல் வாழலாம், அவ்வளோதான் உங்களோட கருத்து. ஆமாம், அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய. சரிங்கண்ணா. பெரும்பாலும் நீங்கள் ஆடு வளர்ப்பில் சந்திக்கிற நோய் மேலாண்மைனா என்னென்ன நோய்னா அடிக்கடி வர்றது? ஆட்டுகளுக்கு நீங்கள் இப்போ வந்து வெள்ளாடு வந்து பராமரிச்சுட்டு இருக்கீங்க. வெள்ளாட்டில் அதிகப்படியான நீங்கள் சமாளித்த உங்களுக்கு சவாலான இருந்த அதிகப்படியான நோய்கள்? சில நேரங்களில் இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து அந்த புரட்டாசி மாதம் கூட சமாளிக்கலாம். ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழி 3 மாதமும் சரிங்க. குறைஞ்சபட்சம் ஆட்டுக்கு வரக்கூடிய நோக்காடு மெயினாக என்ன வரும்னா வாப்புன்னு வரும். சரிங்கண்ணா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போக்கப்போ ஆட்டுக்கு வந்து இந்த கழிகிற இது வரும். ஏன்னா புல் வந்து நுனிப்புல் புதி. ஆமாம், புதிய புல் வரும்போது பார்த்தீங்கன்னா வரும், பூச்சி நிறைய வரும். கண்டிப்பாக. அப்போ அந்த அதுக்கான இது வார்மிங் வந்து அப்போக்கப்போ பண்ணிடணும். டிவார்மிங் அடிக்கடி பண்ணிடணும்னு சொல்லி வரீங்க. 3 மாதத்துக்கு ஒர்க் பண்ணிடணும். சரிங்க. 3 மாதத்துக்கு ஒர்க்கை பண்ணிடணும். அது கழிஞ்சதோ கழியில டிவார்மிங் பண்ணிங்கன்னா மட்டும்தான். இடையில வந்து
ஆட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து டிவார்மிங் பண்ணால் தான் வந்து குட்டியும் நல்லா ஏந்திரிக்கும், நல்ல குட்டி நீல வளமாக நல்லாவும் இருக்கும், மேய்ச்ச பிடிச்சி நல்லா மேயின்னு சொல்ல வரீங்க. அதுதான் கம்பல்சரி. சரிங்க. அப்போ அந்த குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா இருக்கும், நல்லா மேயும். அப்போ தான் மெயினாக அதுதான் ஆட்டினுடைய இதுவே கருத்தே, முதல் கருத்தை டிவார்மிங் பண்ணால் தான். சரிங்கண்ணா. இந்த காலத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ஆடு தொழிலாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு, நீங்கள் வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்பானா இல்லை தரையில் தான்? தரையில் தான். சரிங்கண்ணா. ஆட்டுப்பட்டிக்கும் பரன்மேல் வளர்ப்புக்கும் உங்களோட கருத்து என்னங்கண்ணா? அது வந்து பரணை வளர்ப்பில் வந்து வளர்க்கலாம். சரிங்கண்ணா. சிலருக்கு வசதி இல்லாமல் இருக்கிறதால பரணை வளர்ப்பு வளர்க்கலாம். சரிங்கண்ணா. ஆனால் இந்த மாதிரி நிறைய ஆடு வச்சுருக்கவங்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பரணை வளர்ப்பு வளர்க்க முடியாது. அந்த பரணையில் உள்ள ஆடு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆடுலாம் ஊற்றுறோம்னா சேத்துல கீத்துல ஊற்றுறாங்க பாருங்கள். இப்போ தயை வெட்டி போட்டோம்னா வெறும் சேத்துலேயே தான் தின்னுட்டு வந்து பாருங்க. குட்டியில் பார்க்கலாம் பெரிய ஆக்கலாம் வெறும் சேராகவே இருக்குது பாரு கால் ஊரா. கண்டிப்பாக. அதனால அதுவெல்லாம் அந்த சேத்துலேயே கூட மேய்ஞ்சிட்டு வந்துடுவான். ஆனால் அந்த இது பரணை வளர்க்குற ஆடு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரோடாகவே பார்க்கும். எல்லா இடத்துலையும் சகதி உள்ள இடத்துல மேயாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அடி வைக்காது. அடி மாதிரி நம்ம இதுனா நகமுகமும் போகும், மேயும், தாவு வளப்பட்டு மேயும், முள் கொதிர்காடு எந்த இடத்துலனா நல்லா மேயும். முள்ளடி தாங்காதுன்னு சொல்ல வரீங்க பரன்மேல் ஆடு வளர்ப்பு? உங்க வாய்ஸ் கேட்டா அப்படியே மடங்கிக்குது ஆடு. ஆடு வளர்த்தணும்னு நினைக்கிற இந்த கால பசங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது, உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க சொல்ல விரும்புறது என்னங்கண்ணா? கேட்டீங்கன்னா நம்ம சொந்த காலில் நிற்கலாம். சரிங்கண்ணா. அது மற்றவங்கள சார்ந்தோ அரசியலோ அவங்கவுங்கள சார்ந்தோ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. யாரை வச்சும் பொழப்பு நடத்த தேவையில்ல, நம்ம சார்ந்து வாழணும் அவசியம் கிடையாது. சரிங்கண்ணா. இது நமக்கு வந்து பண்ணுனா நல்லா இருக்கும். ஆடுவல் அதுக்காக வந்து நான் எதுவும் வேண்டாம்லாம் சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் படிப்பு வேணும். படிப்புங்கிறது வந்து எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கெல்லாம் கிடையாது. தன்னுடைய அறிவு வளர்த்து கற்றுவாசம் தான். கண்டிப்பாங்க. அறிவு வளர்த்துக்கிட்டு ஆடு மேய்க்கிறான்னு கேள்வியெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து செஞ்சுக்கணும் தான், நமக்கு கிடைக்கிறத பயன்படுத்திக்கணும். அழகாக சொன்னீங்கன்னு. அதாவது இப்போ இன்னொரு இது என்னன்னா, ஆடு மேய்க்கிறதா இருந்தா சில பேர் வந்து இவன் ஆடு மேய்க்கிறான்டான்னு சில பேர் இலக்காரமா நினைக்கிற, ஊர்ல இலக்காரமா நினைக்கிற சில பேர் இருக்காங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்னங்கன்னு? அது யாராவது வெட்டியா சாப்பிட்டுட்டு திரியணும், அடுத்தவங்க அவங்க பாட்டம் போட்டான் சம்பாதிச்சு வச்சிருக்கு சொத்துல வாழணும்னு நினைக்கிறவங்க. சரிங்கண்ணா. நம்ம அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை. சரிங்கண்ணா. நம்மளுடைய சுய காலில் நிற்கணும். சரிங்கண்ணா. அதுதான். இப்போ 20 உருப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்கன்னா, ஒரு தோராயமா ஒரு ஈத்துக்கு ஒரு 40 குட்டி, அதுல ஒரு மிஸ்ஸிங் ஒரு 10 குட்டி ஆனாலும் ஒரு 30 குட்டி நமக்கு தேருன்னு வச்சுக்கோங்கண்ணா. உங்களோட வாழ்வாதாரம் அந்த 30 குட்டியில இருந்து ஒரு ஈத்துக்கு தோராயமான மதிப்பு எவ்வளோங்கண்ணா? ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி வந்து 7000 8000 போனாலே, ஏன்னா ஒரு வருஷத்துக்கான இது தானே. ஆமாம், கண்டிப்பாக. 7000 8000 போனாலே கண்டிப்பாக 324 2 ரூபாய்க்கு குறவு இல்லாமல் வருஷத்துக்கு. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கான போதுமான வருமானம் ஒரு 20 உருப்படி வளர்த்துனா அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்ல வரீங்க. ஆடா இருக்கணும், அதாவது ஈத்தாடா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. ஈத்தாடா இருக்கணும், ரொம்ப வயசான ஆடாவும் இருக்கக்கூடாது. அதோட விளக்கம் என்னென்ன? 4 பல்லு உள்ள ஆடு மட்டும். ரொம்ப வயசான ஆடுக்கும் எல்லா ஆட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வயசான ஆடு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நாளாக என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணு திருவெல்லாம் பொட்டு விட ஆரம்பிச்சோம், பள்ளம் விட ஆரம்பிச்சோம். சரிங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய அந்த பாலினுடைய இது குறையும், பால் சத்து குறையுன்னு சொல்லுங்க, பால் சரம் குறைய வரும். பால் சத்து குறைஞ்சிடும். அப்போ ஆடுனா குட்டிக்கு கிடைக்க வேண்டிய போஷாக்கு கிடைக்காது. அதனால் அந்த ரொம்ப வயசாச்சுன்னா ஒரு ஆடு மினிமம் 7 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்க. அதாவது 6 பல்லு சேர்ந்து கடை சேர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். கடை சேர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ மட்டும் கிடையாது, ஒரு ஆடு ஆரம்பத்தில் குட்டி போடுதுன்னா அதுலேருந்து கணக்கு பண்ணினா 7 ஈத்து வரைக்கும் வச்சுக்கலாம். சரிங்க. 1லேருந்து 7 வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்குனால அந்த ஆடு இருக்கிறது வந்து வச்சிருக்கக்கூடிய இது பொறுத்த இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கலாம், 1-2 வச்சுக்கலாம், அதிகமாக சேர்த்து வச்சுக்க முடியாது. 7 ஈத்து 8 ஈத்து அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்துட்டு இருக்கிற குட்டிங்களை வந்து அதை கொண்டு அப்படியே பெருக்கிட்டே போக வேண்டியதான். சரி, மட்டும்தான் இதுங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம் அப்படியே நஷ்டம் வரும். அந்த குட்டிங்கள்லாம் வந்து இது கிடைக்காது. சரிங்க.